ஹலோ மக்களே, வெல்கம் டு யாமுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வித் மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பீட்ரூட் ஹல்வாக்கு நான் 7 பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி சீவி வச்சுருக்கேன். அதாவது சின்ன பிளேடில் வந்து இந்த மாதிரி திருகி எடுத்துக்கோங்க. திருகி எடுக்கும் போது எனக்கு 3 கப் வந்தது பீட்ரூட்டு. இப்போ வாங்க ஹல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கடலெண்ணெய்லாம் சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்ம சீவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இந்த பீட்ரூட்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்குனா தான் ஹல்வா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ரா ஸ்மெல் போன உடனே அதில் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. பீட்ரூட் நல்லா வேகணும். இப்போ நான் இந்த பீட்ரூட்டை நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டவ்வு லோ ஃப்ளேமில் வச்சு அப்புறம் 1/2 கப் தண்ணி விட்டு நான் மூடி போட்டு வேக வச்சிட்டேன். கரெக்டாக எனக்கு இந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கி மூடி போட்டு வேக வைக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பீட்ரூட் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ பீட்ரூட் நல்லா வெந்த பிறகு நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். எனக்கு துருகி வச்ச பீட்ரூட் வந்து 3 கப் இருந்துச்சு. அதுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸ்வீட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது. அதனால் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனே சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகும்போது ஹல்வா வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாகும். அது வதங்கி வரும்போது ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் சர்க்கரை சேர்த்த பிறகு. இப்போ நீங்கள் சர்க்கரை சேர்த்த உடனே வதக்கும்போது ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கும். இது கரெக்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கும் போது ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சோடனே அதில் ஒரு ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். எனக்கு திராட்சை சேர்த்தா பிடிக்காதுன்றதுனால முந்திரி மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி நம்ம ஹல்வா மேலே ஊற்றி கலரிடுங்க. ஹல்வா மேலே ஊற்றி கலரினிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.